எங்கள் ஊரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா? வெறும் பனங்காடு. எங்கே நிற்கிறேன்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், வேர்த்து விறுவிறுத்து போய். இதுதாங்க சுற்றி எங்கிட்டு பார்த்தாலும் காடு தான். எங்கள் ஊர் இருக்கிறதே தெரியாது. இது வந்து ஆனால் பஸ் ஸ்டாண்டு, இது இங்கே தான் வரும் பஸ்ஸு எங்களுக்கு. பஸ்ஸை காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவுமே காடுங்க, எல்லாமே காடு தான். இப்படி தான் இருக்கும் எங்கள் ஊர். நவாப்பழம் பிடுங்க போனேன், அங்கே எடுக்க முடியல. ஏன்னா உழுப்ப ஒரு ஆள் புறையிக்கிட்டே இருக்கணும். எங்கே மறந்தேன், ஆனால் உழுப்ப ஒரு ஆள் பிறக்கணும். என்ன செய்யணும், ஆடு தின்றும். மேலே பொத்துன்னு கீழே விழுந்தாவே ஆடு ரெடியாக நிற்கிது. எப்படியும் 50 ஆடாவது நிற்கும். எல்லார் வீட்லேயுமே இங்கே ஆடு இருக்கும். ஒரு வீட்டுக்கும் எப்படியும் 10-20 ஆடுக்கு மேலே இருக்கும். ஆடு நின்று திண்டுக்கிட்டு இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. மேலே இருந்து நான் உழுப்ப கீழே இது பண்ணிட்டேன். நான் வீட்டில் போய் காட்டேன். நான் நிறைய பறிச்சுட்டு வந்திருக்கேன். பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை கூட்டிகிட்டு போய் நிறைய பறிச்சுட்டு வந்தேன். அந்த